எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பழமையான கோயில்களும் அந்த கோயில்களுக்கு போகிற வழி வரலாறு எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ பாதாளேஸ்வரர் கோயில் அரித்துவாரமங்கலம். இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவாரம் பாடல் பெற்ற 276 சிவஸ்தலங்களில் இத்தலம் 162வது தேவார தலமாகும். காவேரி தென்கரை தேவார தலங்களில் 99வது தலமாகவும், பஞ்ச ஆரண்ய தலங்களில் 3வது வன்னிவனமாக உச்சிகால வழிபாட்டிற்கு உரிய தலமாகவும் இந்த கோயில் விளங்குகிறது. சிவனின் திருவடிக்கான பெருமாள் வராக உருவம் கொண்டு பூமியை துளைத்த இடம் இங்கு இன்னும் இருக்கிறது. இவ்வளவு பெருமைமிக்க இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். கும்பகோணம் நீடாமங்கலம் சாலை வழியில் வெட்டாறு பாலம் தாண்டியவுடன் வலதுபுறம் திரும்பி செல்லும் பாதையில் சென்று அரித்துவாரமங்கலம் தலத்தை அடையலாம். தஞ்சாவூரிலிருந்தும் கும்பகோணத்திலிருந்தும் நகர பேருந்துகள் இத்தலத்துக்கு உள்ளன. கும்பகோணத்திலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நீடாமங்கலத்திலிருந்தும் அம்மாப்பேட்டை வழியாக அரித்துவாரமங்கலம் செல்லலாம். தேவாரம் பாடப்பட்ட 276 சிவஸ்தலங்கள் இத்தலம் 162வது தலமாகும். மிகவும் சிறிய ஊராக உள்ளது. ஆனால் ஊரின் நடுவே மிக பெரிய குளத்தை தீர்த்தமாக கொண்டு மிக அழகாக இக்கோயில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம் கம்பீரத்துடன் நிமிர்ந்து நிற்கிறது. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் வலப்புறத்தில் ஒரு மண்டபம். ராஜகோபுரத்திலிருந்து நேரே பலிபீடம், கொடிக்கம்பம் மற்றும் நந்தி உள்ளார்கள். அவர்களை வணங்கிவிட்டு நாம் நேரே சென்றால் மூலவராம் பாதாளேஸ்வர சன்னதியை காணலாம். சற்று பெரிய லிங்க திருமேனியுடன் இறைவன் காட்சி கொடுக்கிறார். இவரை வணங்கினால் கடன் தொல்லைகள் நீங்கி மிக மகிழ்ச்சியான வாழ்வை வாழலாம். சிவபெருமானின் கீழே தரைப்பகுதியில் இறைவனின் திருவடியை காண பெருமாள் வராக அதாவது பன்றி ரூபம் கொண்டு துவாரமிட்டு சென்று பள்ளம் இன்னும் இங்கு உள்ளது. அதை சிறு கல்லை வைத்து அடைத்துள்ளார்கள். நாராயணன் வராக அவதாரம் எடுத்து பூமியை துவாரம் போட்டதால் இவ்வூர் ஹரி துவார மங்கலம் என்ற பெயர் பெற்றது. பாதாளம் வரை லிங்கம் நீண்டிருப்பதால் பாதாளேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இறைவனை வணங்கிவிட்டு நாம் வலம் வந்தால் ராஜகோபுரத்தின் இடதுபுறத்தில் உள்ள மண்டபத்தின் நீண்ட மேடை போன்ற அமைப்பில் பிள்ளையார், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சூரியன், சந்திரன், சுந்தரர், சம்பந்தர் மற்றும் பைரவரை தரிசிக்கலாம். பாதாளேஸ்வரர் சன்னதிக்கு அருகில கஜலட்சுமியும் மாரியம்மனையும் நாம் தரிசிக்கலாம். இறைவி அலங்கார நாயகி தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அழகும் கருணையும் கொண்டு நம்மை காத்தருளுகிறார். சிவனுக்கு வலது பக்கம் அம்பாள் கிழக்கு பார்த்தபடி சன்னதி உள்ளதால் இதை கல்யாண கோலம் என்பார்கள். இங்குள்ள அம்மையே துர்க்கைக்கு நிகரானவள் என்பதால் தனியாக துர்க்கை சன்னதி இல்லை. அம்பாள் சன்னதிக்கு நேரே தனி கோபுர வாயில் உள்ளது. கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தால் தெற்கே தட்சிணாமூர்த்தியும், மேற்கே லிங்கோத்பவரையும், வடக்கே பிரம்மாவையும் தரிசிக்கலாம். கோயிலின் தல விருட்சமான வன்னி மரத்தை நாம் தரிசிக்கலாம். அம்பாள் சன்னதிக்கும் இறைவன் சன்னதிக்கும் இடைப்பட்ட சுவரில் மிகவும் மங்கலான வராக போன்ற புடைப்பு சிற்பம் காணப்படுகிறது. அதேபோல் மேற்கு பிரகாரத்தில் அம்மன் சன்னதிக்கும் சுவாமி சன்னதிக்கும் இடையே சோமஸ்கந்த மூர்த்தியின் சன்னதி உள்ளது. இத்தல இறைவன் அதாவது பன்றியின் கொம்புகள் ஒன்றை முறித்து தன் மார்பில் அணிந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. இக்கோயிலுடைய தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்படுகிறது. இதில் சிவனது பாதத்தையும் திருமுடையும் யார் முதலில் தரிசிக்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என்ற நிபந்தனையில் போட்டி ஆரம்பமாகிறது. சிவபெருமானும் அதற்கு இசைவு தெரிவிக்க பூமிக்கடியில் இருக்கும் அவரது பாதத்தை காண நாராயண் வராக அவதாரம் எடுத்தார். தனது முகத்தால் பூமியின் துவாரம் ஏற்படுத்தி அவ்வழியே உள்ளே சென்றார். ஆனால் பாதத்தை தான் காண முடியவில்லை. சற்றே விரக்தி தோன்றியதால் பூமியின் மேலே வந்தார். அங்கே நாராயணன் சிவனையும் வேண்டி தவம் புரிந்தார். அவ்வாறு வராக அவதாரத்தில் திருமால் தோண்டிய பள்ளம் இத்தலத்தில் இன்னும் காணப்படுகிறது. ஹரி என்னும் திருமால் பூமியை துவாரம் இட்ட இடம் ஆகதால் இவ்விடம் ஹரி துவார மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. வராகர் அதல விதல சுதல விதல பாதாளம் என்று
ஊடுருத்து சென்ற இடம் இதுதான். இத்தல ஈசனை சரணாகதி அடைந்தால் அண்ணாமலையானின் நிஜ தரிசனம் கிடைக்கும் என்பது இத்தல கூறும் ரகசியமாகும். இத்தலம் பஞ்ச ஆரணிய கஷேத்திரங்களில் ஒன்று. தேவார பாடல் பெற்ற தலங்களில் பஞ்ச ஆரணிய தலங்கள் என்று 5 தலங்கள் உள்ளது. இவ்5மே காவேரியின் கிழக்கு கரையில் அமைந்து இருப்பதுடன் ஒரே நாளில் விடியற் காலையில் புறப்பட்டு 5வது கோயிலை அர்த்த ஜாம பூஜையின் போது வந்து வணங்கி முடித்து கொள்ளும்படியாக அருகருகே அமைந்தவையாகும். இந்த 5 தலங்களையும் வரிசையாக சொல்வதனால் திருக்கருக்காவூர், அதாவது முல்லைவனம், விடியற்கால வழிபாட்டுக்குரியது. இது என்னுடைய வீடியோவில் இங்கே இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். நீங்கள் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் அவளிவ நல்லூர் பாரதி வனம், காலை வழிபாட்டுக்கு உரியது. பாதிரி வனம், இது காலை வழிபாட்டுக்குரியது. இதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அரதை பெரும்பாழி, அதாவது ஹரிதுவார மங்கலம் வன்னிவனம், உச்சிகால வழிபாட்டுக்கு உகந்தது. இப்போ நம்ம பார்த்துருக்கிற கோயில் இதுதான். ஆலங்குடி திரு இரும்பூளை பூளை வனம், மாலை நேரத்து வழிபாட்டுக்கு உகந்தது. அதை அடுத்த இதில் நான் போடுவேன். திருக்கொளம்புதூர் வில்வவனம் அர்த்த ஜாம பூஜை வழிபாட்டுக்குரியது. இதுவும் அதுக்கு அடுத்தது நான் போடுவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சைவ சமய குறவர் 4வரில் திருஞான சம்பந்தர் தம் தல யாத்திரையின் போது இதே வரிசையில் 5 கோயில்களையும் ஒரே நாளில் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம் காலை 8 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4:30லேருந்து 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா சாட்சிநாதர் கோயில் அவளிவநல்லூர், இது தேவாரத்தலம், இதுவும் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் இந்த பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்களும் ஒரே நாளில் பார்க்குற மாதிரி பக்கத்துலேயே இருக்கும். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் போகும்போது கண்டிப்பாக போய் இந்த பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்களை தரிசிக்கும் போது இந்த கோயில் எல்லாத்தையுமே இங்கே தரிசிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.